வெறும் 20 நாள் அல்லது 2 மாசம் திமுகவில் பயணித்த ஒரு சகோதரி, அதாவது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்து பயணிச்ச ஒரு சகோதரி 2 மாசத்துல துணை முதல்வராக இருக்கக்கூடிய திமுக கட்சியின் பொறுப்பாளரும் எம்எல்ஏவான திமுக காரு நம்ம உதயநிதி அண்ணனை போய் பார்த்து கை கொடுக்க முடியுமா? 30 வருஷம் 40 வருஷம் உழைச்சவன் பூரா ரோட்ல திடுறான். வால் போஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, வால் போஸ்ட் ஒட்டி கொடியை கட்டி இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அவர்களை பார்க்க முடியாது. எங்கேயா ரோட்ல நடக்கையில இந்த ரோட் ஷோ எல்லாம் போறாங்களா, கையை கொண்டு போனா கூட கையை தட்டி விட்டுருவாங்க பவுன்சரு, எங்க வந்து தொடுறான்னு. ஆனா இங்க இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்து அந்த போஸ்டையும் தூக்கி இது வாட்ஸ்அப்ல இதுல சமூக வலைதளத்துல எல்லாம் போடுறாங்கல்ல, அப்பே தெரிஞ்சுங்க இது ஒரு ப்ராஜெக்ட். அதே மாதிரி தான் இந்த ஒருத்தர் வந்து செயின்லாம் போட்டுக்கிட்டு வந்து ஏன் என்னை கூப்பிடல பண்ணு அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சம்மந்தமே இல்லாமல் அந்த செஞ்சி மாவட்ட செயலாளர் போய் அவர் இடிப்பார். என்னமோ எரும மாடு போகையில் அப்படி இடிச்சுட்டு போகும்ல, அந்த மாதிரி இடிச்சுட்டு போவார். அதுல நல்லா தெரிஞ்சுங்க அவருக்கும் ஒரு ப்ராஜெக்ட். அதே மாதிரி தான் வெளியில் நிறைய இடங்கள்ல நாங்கள் தாவேக்கால இருந்து போகிறோம், நீ தாவேக்கால என்ன போஸ்டிங்கில் இருந்தால் அந்த போஸ்டிங் உள்ளது உனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துரு, உறுப்பினர் கார்டை விடுப்பா. நீ போஸ்டிங் என்ன போஸ்டிங்ல இருந்த, யாராவது ஒரு நபராவது இந்த போஸ்டிங்ல இருந்தாங்க இந்த பாருங்க துஷி அண்ணன் கையெழுத்து போட்டது இல்ல தலைவர் விஜய் அண்ணன் கையெழுத்து போட்டது அப்படின்னு காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அதனால கனகராஜ் இதை குறித்து நம்ம பேசுற வேஸ்ட். ஏன்னா 2026 நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து திமுகவே